श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आञ्जनेय मदिपाडलाननं काञ्चनाद्रि कमनीय विग्रहं पारिजात तरुमूलवासिनं भावयामि भवमान नन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। श्री राम चतुश्लोकी कविताजित कल्लोली कन्यका कांत वक्षसे करुणादिगुणाढ्याय कमलानिधये नमः। वायोर आत्मभुवा ततो हनुमता पादोदि पारस्थितां प्राणेभ्योऽपि गरीयसीं प्रियतमां विज्ञाय रक्षोहृतां सेतुं वारि निधौ विधाय विवितानन्दाग विध्वंसनं लङ्कायां विलुलाव रावणशिरो वृन्दानि वन्देयतम्। वायुर् आत्मभुवा ततो हनुमता पादोदि पारस्थितां प्राणेभ्योऽपि गरीयसि प्रियतमां विज्ञाय रक्षोहृतां सेतुं वारि निधौ विधाय विवितानन्दाग विध्वंसनं लङ्कायां விழுலாவ ராவணசிரோ பிருந்தானி வந்தேயத்தம். இந்த ஸ்லோகத்துல ஹனுமான் கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றது, அங்க அசோகவனத்துல சீதா பிராட்டியை சந்தித்தது, அங்கிருந்து திரும்பி வந்து ராமனுக்கு நல்ல செய்தி சொன்னது. பிறகு ராமன் படைகளை திரட்டிக் கொண்டு கடலில் அணை கட்டி இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்தது வரை இந்த ஸ்லோகத்துல சுவாமி பாடியிருக்கார். வாயோர் ஆத்மபுவா, வாயுவின் மகனாகிய ஹனுமான் பாதோதி பாரஸ்திதிம் கடலை தாண்டினார். பிராணேபியோபி கரியசீம் பிரியதமாம், பிராணனை விட பிரியமான சீத்தை பற்றிய விஷயத்தை விக்ஞாய ரக்ஷோகிருத்தாம் நல்லபடியாக தெரிந்து கொண்டார். யாருக்கு பிராணனை விட பிரியமான சீத்தை? ராமனுக்கு பிராணனை விட பிரியமான சீத்தையை பற்றிய விஷயத்தை ராமன் நல்லபடியாக தெரிந்து கொண்டார். சேதும் வாரிநிதௌ விதாய விவிதானந்தாக வித்வம்சனம், நம்முடைய வகை வகையான அனந்தமான பாபங்களை நசிக்கக்கூடியதாகிய சேதுவை கடலில் கட்டினார். லங்காயாம் விலுலாவ, லங்கையில் ராவண சிரோ பிருந்தானி, ராவணனுடைய கொத்து தலைகளை ஒரு பூங்கொத்தினை உதிர்த்தது போல் உதிர்த்தார். அப்படிப்பட்ட ராமனை நான் வந்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஹனுமான் ராமனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எல்லா இடத்திலையும் சீதையை தேடி வர, இறுதியில் சம்பாத்தியினுடைய உதவியோடு சீதை இலங்கையில் இருப்பதை அறிந்து கொண்டு கடலை தாண்டி புறப்படுகின்றார். மஞ்சுராமாயணத்துல சுவாமின் ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்தை சொல்றார். நபஸ்வதஸ்தனுஜாதம் நபஸ்யதி ஜவான்விதம் லோகாலோகத சம்பிராப்தா லோகம் லோகோ வியலோகயத். நபஸ்வதஸ்தனுஜாதம் நபஸ்யதி ஜவான்விதம், காற்றினுடைய அருமை புதல்வனும் உலகுக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய கதிரவனிடம் கல்வி கற்றவனுமாகிய இந்த ஹனுமான் வானில் விரைந்து தாவுவதை உலகம் அனைத்தும் ஆவலுடன் பார்த்தது. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான்னு கொண்டாடுவது மாதிரி இந்த ஸ்லோகத்துல நபஸ் அப்படிங்கிற வார்த்தை இருமுறையும், லோக அப்படிங்கிற தொடர் 5 முறையும் ஒழிக்கிற அற்புதமானத சுவாமி எழுதியிருக்கார். இப்படி ஹனுமானானவன் கடலை கடைந்து இலங்கைக்கு போறார். அப்படி இலங்கைக்கு சென்றவுடன் சீதா பிராட்டியை எல்லா இடத்திலையும் தேடுறார். இறுதியாக அசோகவனத்துல சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அங்கே சீதா பிராட்டியிடம் அவரை சமாதானப்படுத்துற, ராமனை விரைவில் அழைத்து வரும்படி சீதா பிராட்டி சொல்ல அவரிடமிருந்து சூடாமணியை பெற்றுக் கொள்கிறார். பிறகு இலங்கைக்கு தீ வைத்து விட்டு ராவணனை சந்தித்து
ராமனுடைய விஷயத்தை சொல்லி பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ராமனை சந்திக்க வருகின்றார். ராமனுக்கு பிராணேபியோபி கரியசீம் பிரியதமாம், பிராணனை விட பிரியமான சீதையை பற்றிய விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக ராமன் இங்க தவிப்போடு காத்து கொண்டிருக்கிறார். ஏன் ராமனுக்கு அவ்வளவு தவிப்பு அப்படின்னா, ராமனுக்கு ஜட்டாயு மூலமா சீதைய ராவணன் கடத்திட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவன் ராட்சசன் ஆயிடுத்து சீதையை விழுங்கிருப்பானோ அப்படின்னு ஒரு பயம். அப்படி இல்லைன்னா கடலை தாண்டிதானே இலங்கைக்கு போகணும். அப்போ சீதையானவள் தன் உயிரை கடலில் குதித்து தியாகம் செய்து விட்டாளோ அப்படின்னு ஒரு பயம். இத்தனை நாட்களாக சீதையை பத்தி எந்த விதமான தகவல்களும் தெரியவில்லையே, ஒருவேளை இலங்கையில் இருக்கக்கூடிய ராட்சசிகள் எல்லாம் சீதைய சாப்பிட்டிருப்பாளோ அப்படின்னு ஒரு பயம். இப்படி பலவிதமான பயங்களோடும் குழப்பங்களோடும் இருக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. ஆகவே இப்ப ஹனுமான் சொல்லணும், சீதா அப்படின்னு சொல்லி சீதையை பார்த்தேன் அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராமனுடைய உயிர் தரிக்குமா அப்படின்னு தெரியாதோ. அதனால எவ்வளவு அழகா சொல்றார், கண்டன் என் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உள்ள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். ராமா, இனிமே உன்னுடைய கவலையையும் உன்னுடைய ஐயத்தையும் விரட்டுவாயாக. கண்டன் என் கற்பினுக்கணியை, கண்டேன் சீத்தையை அப்படின்னு முதல்ல சொன்னார். கண்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டு கற்பினுக்கு அணியை அப்படிங்கிற வார்த்தையால சீதையினுடைய அழகான அந்த தன்மையை சொல்றார். சீத்தைய ராவணனால ஏதாவது பண்ண முடியுமா? அவள் கற்பினுக்கு அணியானவளாயிற்றே. ஆகவே ராமா, இனிமே உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், சீதை நலமே அப்படின்னு சொல்ற. இதை சொன்ன உடனே ராமன் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஹனுமனுக்கு கொடுத்தான்னா, தன் இரு கைகளால் ஆறத் தழுவி கொண்டார். பிராட்டியாகிய பெரிய பிராட்டியையும் பூமி பிராட்டியையும் அணைத்த கைகள் இன்று ஹனுமனையும் அணைத்துக் கொண்டது. அப்படிப்பட்ட பாக்கியம் முடிந்தவுடன் அடுத்ததாக ராமர் என்ன பண்ணினார்? சேத்தும் வாரி நிதௌ விதாய விவிதானந்தாக வித்வம்சனம், நம்முடைய வகை வகையான பாபங்களை போக்கக்கூடியதாகிய அழிக்கக்கூடியதாகிய சேதுவை கடலில் கட்டினார். எதற்காக ராமன் சேதுவை கடலில் கட்டினார்? எதற்காக ராமன் சேதுவை கடலில் கட்டினார்? ஏன் இந்த ஹனுமாரையே கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய ரூபமா எடுத்துட்டு எங்களை எல்லாம் கொண்டு போய் கடல்ல இறக்கி விட்டுடு அப்படின்னு சொல்லலாம். வானர வீரர்கள்லயே பறக்கக்கூடிய வீரர்கள் எத்தனையோ பேர் இருந்தா. அப்படி இருந்தாலும் எதற்காக கட்டினார் அப்படின்னா, இதற்கு சுவாமி ஒரு அற்புதமான விளக்கம் தரார். அகநாசனம், விவிதானந்த அகநாசனம், அதாவது எத்தனையோ வகை வகையான பாப்பங்களை நசிக்கக்கூடியதாகிய சேதுவை கற்றாராம். ராமனுடைய திருப்பாத தூள்ளி பட்ட மாத்திரத்திலேயே அகலிகை பெண்ணானாள் அப்படின்னா, அப்படிப்பட்ட பாததூளியானது நமக்கு கிடைக்கலையேன்னு இப்ப இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏங்குவார்கள். அதனால ராமன் இந்த சேதுவை கட்டி இதன் மேல்தான் நடந்து சென்று இலங்கை சென்றாள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த சேதுவை தரிசிச்ச மாத்திரத்திலே ராமனுடைய பாததூளியானது நம்ம மேல பட்டு நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிவிடும் அல்லவா, நம்முடைய கல் போன்ற மனதை இழக்கக்கூடும் அல்லவா, அதற்காகத்தான் ராமன் இந்த அணையை கட்டினார் அப்படின்னு கொண்டாடுறார். ஆகவே ராமன் இந்த அணையை கட்டினார். இது அற்புதமா சுவாமி தேசிகனானவர் அழகாக தன்னுடைய மகாவீர வைபவத்துல கொண்டாடுறார். ஒரே ஒரு ஸ்லோகத்தால சுந்தரகாண்டம் மொத்தத்தையும் சொல்லிட்டார். அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரிஷ்கிருத பரபுர பரிஸ்ருத தவ தகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா. கரை காண இயலாத கடல் என்னும் அகழியால் சூழப்பெற்றவனாகிய பகைவனுடைய நகரமாகிய இலங்கையில் மூட்டிய காட்டுத்தீயை உடையவனும் மிக வேகமுடையவனுமான வாயுபுத்திரனான அனுமானை அணைத்துக் கொண்டதால் எல்லா செல்வத்தையும் அளித்தலை உடையவனே அப்படின்னு இந்த சுந்தரகாண்ட ஸ்லோகத்தை ஒரே வார்த்தையில சுவாமி தேசிகன் வர்ணிக்கின்ற. பிறகு போரானது நடக்கின்றது. அப்படி நடந்த உடனே ராமனுக்கு ராவணனை கொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லையா. தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தாலேயே பகவான் அடித்திருக்கலாம். இருந்தாலும்
மானுட தர்மங்களை எடுத்து காட்டுவதற்காக ராமனாக அவதரித்து இங்கு வந்து இறுதியாக ஒரே ஒரு இதுல சொல்லிட்டார், லங்காயாம் விலுலாவ ராவண சிரோ பிருந்தாணி வந்தேயதம். லங்காயாம் லங்கையில் விலுலாவ உதிர்த்தார், ராவண சிரோ பிருந்தாணி ராவணனின் கொத்து தலைகளை உதிர்த்தார். அப்படிப்பட்ட ராமனை நான் நமஸ்கரிக்கின்றேன், வந்திக்கின்றேன் அப்படின்னு கொண்டாடுற. இத அழகா அத்திகிரி மகாத்மியத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். உத்தம அமர்த்தலம் அமைத்ததோர் எழில்கணுவின் உயிர்த்த கனையால் அத்திர அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன். ஒரு பூங்கொத்த பறிக்கிற மாதிரி, ஒரு பூங்கொத்த மரத்திலிருந்து உதிர்க்கிற மாதிரி ராவணவதம் ராமருக்கு அவ்வளவு எளிது. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாம். அவர் நினைச்சாலே சங்கல்ப மாத்திரத்துல ஒரு கனையை விட்டு அவருடைய 10 தலைகளையும் உதிர்த்திருக்க கூடியவர். இருந்தாலும் கூரத்தாழ்வான் சொல்வது போல அதிமானுஷஸ்தவத்துல தன்னுடைய பிரபாவத்தை எல்லாம் மறைத்து கொண்டு ஒரு சாதாரண மானுடனை போல நடந்து கொண்டார். அப்படிங்கிறதுனால அழகாக ராவணனை வதம் செய்தார் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார் சுவாமி. அகில ஜகத் அதிக புஜ பல பரபல தச லபன லபன தசக லவன ஜனித கதன பரபஷ ரஜனிச்சர யுவதி விலபன வச்சன சம விஷய நிகம சிகர நிகர முகர முகமுனி வர பரிபணிதா. ராவணனுடைய தோல் வலிமையானது உலக மக்கள் அனைவரும் அறிந்தது. வரத்தின் வலிமையும் அதிகமுடையவன். இத்தகைய வலிமை பெற்றவனாகி ராவணனுடைய 10 தலைகளையும் அரித்து தள்ளினாய் அப்படின்னு சொல்லி ராமனை மகாவீர வைபவத்தில் கொண்டாடுறார். அப்படிப்பட்டதாகிய ராவண வதத்தோடு இந்த ஸ்லோகமானது நிறைவு பெறுகின்றது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.